ஸ்பீல்பர்கோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் மூவி அமிஸ்டட். 18th செஞ்சுரியில ஆப்பிரிக்கால இருந்து சில மனிதர்களை இல்லீகலா கடத்திட்டு வந்து அடிமைகளா வித்துடுறாங்க. அவங்கள கப்பலை கூட்டிக்கிட்டு போர்ச்சுகீஸ்க்கு போகும்பொழுது அங்க ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அடிமைகள்னு சொல்லப்பட்ட அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அந்த கப்பலை கைப்பற்றுறாங்க. போர்ச்சுகீஸ் கேப்டனை கப்பலை ஆப்பிரிக்காவுக்கு விட சொல்றாங்க. ஆனா அவர் கன்னிங்கா அமெரிக்காவுக்கு அந்த கப்பலை விட்டுறாரு. அமெரிக்கன் நேவி அந்த கப்பலை கைப்பற்றி அந்த ஆப்பிரிக்கன்ஸ் கடல் கொள்ளையில் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 50 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அடிமைகள் இல்ல, அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த லாயரான பால்ட்வின் சொல்றாரு. அந்த 50 பேரும் எங்களுடைய அடிமைகள், அவங்கள திருப்பி எங்களுக்கே அனுப்புங்க அப்படின்னு ஸ்பெயின் மகாராணி அமெரிக்காவுக்கு கடிதங்கள் எழுதுறாங்க. கடைசியில அடிமைகள்னும் உருப்படிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆப்பிரிக்கன்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களை அடிமைகளா மாத்தி தங்களுடைய வீடுகள்லயும் தோட்டங்கள்லயும் வேலை செய்யற வைக்கிற பழக்கம் ரொம்ப நாள் இருந்தது. அவங்கள மனுஷங்களா கருதாம ஆடு மாடுகள் போல ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. உண்மையா நடந்த இந்த சம்பவத்தை ஒரு அற்புதமான திரைக்கதையா மாத்திருக்கார் ஸ்பீல்பர்க். இந்த படத்துல 2-3 சீன்ஸ் ரொம்ப கிளாசிக்கலா எடுக்கப்பட்டிருக்கும். ஜெயில்ல என் மனசுல நினைக்கிறத எப்படி உனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு இங்கிலீஷ்ல பால்ட்வின் பேசுவார். என் மனசுல இருக்கிறத உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அதே சமயத்துல அந்த ஆப்பிரிக்கன்ஸுடைய தலைவனான சின்கியூ பேசுவார். வெவ்வேறு மொழிகள்ல 2 பேர் பேசிக்கிட்டாலும் அவங்க சிந்தனை ஒன்னாவே இருக்கும். அதே மாதிரி ஆண்டனி ஹாப்கின்ஸ் மார்கன் ஃப்ரீமன் கிட்ட அவங்க கதை என்ன அப்படின்னு கேட்பார். அவங்க ஆப்பிரிக்கால வந்திருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லுவார். அவரு, நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு ஹாப்கின்ஸ் கேட்க, நான் ஜார்ஜியால இருந்து இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவரு, ஜார்ஜியால இருந்து நீங்க வந்தீங்க அப்படிங்கறதா உங்க கதையா? சில வருடங்களுக்கு முன்னாடி வர நீங்க அடிமைகளா இருந்தீங்க, அதுல இருந்து வெளியே வந்து அடிமைத்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்க கதை. அதே மாதிரி அந்த மனிதர்களுக்கும் சில கதை இருக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இதை சொல்லிட்டு ஒரு பூந்தொட்டிய வெளிச்சம் படுற மாதிரி வைப்பார். இந்த மாதிரியான சில காட்சிகளால தான் இன்னைய வரைக்கும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு லெஜெண்டரி டைரக்டரா கொண்டாடப்படுறார். கிவ் அஸ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் அடிமைத்தனத்துக்கு எதிராக உரத்து ஒழிக்கப்பட்ட ஒரு குரலா சொல்லப்படுது. இந்த அடிமை வியாபாரம் அப்படிங்கிறது சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் இருந்திருக்கு. சக மனிதனை ஒரு பண்டமா மாத்தி விற்பனைக்கு கொண்டு வந்து கேலி பொருளாக்கி தங்களுடைய சேவைக்கு உபயோகப்படுத்துறது மனித இனத்தின் ஆகப்பெரிய சிறுமைன்னு நான் சொல்லுவேன். எவ்வளவோ போராட்டங்கள், கிளர்ச்சிகள், புரட்சிகள் இதெல்லாம் நடந்து அடிமைகள்னு சொல்லப்பட்ட மனிதர்கள் எல்லாம் சக மனிதர்களா தோல் மீது கை போட்டு நடைபோட வைக்கிறது தான் இந்த உலகத்தை நாகரிகமான உலகம் அப்படின்னு சொல்ல வைக்கும். இந்த கிளாசிக்கல் மூவி அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் கிடைக்கும் போது பாருங்க.